தென்காசி மாவட்டத்தில் உள்ள பழைய குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் அங்கு அருவியில் குளிக்க சென்ற 16 வயது சிறுவன் அஸ்வின் வெள்ளத்தில் சிக்கி மாயமான சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் சிறுவன் அஸ்வின் பழைய குற்றால அருவியிலிருந்து 500 மீட்டர் தூரத்தில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மிதமான முதல் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக கோடை வெப்பம் தணித்து பல பகுதிகளில் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் நல்ல மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருவிகளில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் தென்காசி பழைய குற்றால அருவியில் மக்கள் குளித்துக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகள் அலறியடித்து ஓடினர். அப்பொழுது வெள்ளத்தில் சிக்கி திருநெல்வேலியை சார்ந்த அஸ்வின் என்ற 16 வயது சிறுவன் வெள்ளத்தில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் அப்பகுதியில் தென்காசி மாவட்ட போலீசார் மற்றும் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.